பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து இந்த தேவ ராஜ்யத்தை குறித்து தியானிக்கும் போது, தேவ ராஜ்யத்திலே இருக்கிற நியாயப்பிரமாணங்கள் அல்லது சட்டங்கள், த லாஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், இதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நமக்கு நீதி உண்டாயிருக்கிறது. அந்த நீதி என்பது கிறிஸ்து சிலுவையிலே முடித்த கிரியையினாலே அதை விசுவாசிக்கும் போது நமக்கு அந்த நீதி வருகிறது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய நீதி. இவைகளை எல்லாம் நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் சந்தேகமே இல்லை. இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், நியாயப்பிரமாணம் அல்லது சட்ட திட்டங்கள் என்று சொல்லும்போது, தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லும்போது, நம்ம இந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களுக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆனாலும் அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து திட்டவட்டமாக அந்த மலை பிரசங்கத்தில் போதிக்கிறதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு 5:17-20 வரைக்கும் எடுத்தவங்க கொஞ்சம் வாசிங்க. நியாயப்பிரமாணத்தை யாரும் தீர்க்கதரிசியாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறிய எழுத்து ஆகிலும் ஒரு சிறிய எழுத்தின் உறுப்பு ஆகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்று ஆகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தின் ராஜ்யத்தின் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளில் கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோகத்தின் ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். முதலாவதாக, தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய சட்ட திட்டங்களினாலே ஆளப்படுகிறது. ஏனென்றால் எந்த கவர்மெண்ட்டுக்கு போனாலும், எந்த அரசாங்கத்துக்கு போனாலும், எந்த ராஜ்யம், அது லோக்கல் பஞ்சாயத்தாக இருக்கலாம், தாலுக்கா லெவலில் இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கலாம், ஸ்டேட் லெவலில் இருக்கலாம், நேஷனல் லெவலில் இருக்கலாம், எந்த லெவலில் இருந்தாலும், எந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டாலும் அவைகளெல்லாம் ஒரு குறிப்பான சட்ட திட்டங்களை வைத்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராஜ்யங்களுடைய ராஜாக்கள்னாலே எழுதப்பட்ட சட்டங்கள்னால. எவ்ரி கிங்டம் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அ செட் ஆஃப் லாஸ், த லாஸ் ஆஃப் த கிங். அந்த சட்ட திட்டங்கள் இல்லாமல் அந்த ராஜ்யமோ அரசாங்கமோ இருக்க முடியாது. சட்ட திட்டங்கள் இல்லாத ஒரு அரசாங்கம் என்பது அராஜகமும் குழப்பமும் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். இன்றைக்கு சில நாடுகள் நமக்கு தெரியும், அங்கே கவர்மெண்ட்லாம் விழுந்த உடனே ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்பாக சிரியா அப்படி இருந்துச்சு. இப்படி நம்ம சுற்றி இருக்க பல நாடுகளில் அப்படி நிலைமைகள் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவன் வச்சது தான் சட்டம். அதுக்கு பேர் இங்கிலீஷில் அனார்கின்னு சொல்லுவாங்க. யாருமே யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒரு ராஜ்யத்தின், ஒரு நாட்டின் குடிமகன் என்பது அந்த நாட்டில் உங்களையும் என்னையும் பாதுகாக்க அங்கே சட்ட திட்டம் இல்லை என்றால் அங்கே குடிமகனாக இருப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ராஜ்யத்தினுடைய ஸ்லாக்கியங்கள், அங்கே இருக்கிற பாதுகாவல், அங்கே இருக்கிற திரட்சி, இவைகள் எல்லாம் அங்கே சட்டத்திட்டங்கள் இல்லாமல் அந்த ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்காது. இது கண்ணால் நம்ம பார்க்குறோம். நம்ம மத்திய கிழக்கு நாடுகளில், நம்ம சுற்றி இருக்கிற நாடுகளில் எவ்வளவோ எண்ணெய் வளமும் அது இது இருந்தாலும் கூட சரியாக கவர்மெண்ட்டோ அங்கே ராஜ்யத்தில் சட்டத்திட்டங்கள் நிலைவரப்படாமல் இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்க ஜனங்களுக்கு, அங்கே அவங்க குடிமகன்களுக்கு ஒரு சுபிச்சமும் கிடையாது, ஒரு பாதுகாவலும் இல்லை. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக் கொடுக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது, அங்கே குடிமகன்களில் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எதிர்பார்ப்புகள், ஸ்டாண்டர்ட்ஸ், தரங்கள், சட்டங்கள், கட்டளைகள், வேத வசனத்தில் இதெல்லாம் இருக்கு. இவைகள் எல்லாம் அவருடைய ராஜ்யம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நிர்வகிக்கிற ஒரு ரெகுலேட் பண்ணுகிற ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் இருக்கிற தேவன் சொல்லியிருக்கிற எல்லா எதிர்பார்ப்புகளும் அவருடைய ராஜ்யத்தின் எதிர்பார்ப்புகள். இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றாரு, நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, தீர்க்க தரிசனங்களை அழிக்க வரவில்லை. இது எப்படி நினைக்காதீங்க, அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஒரு சிறு உறுப்பையாவது, அதில் இருக்க சின்ன இதை கூட நான் அழிக்க வரல. நியாயப்பிரமாணம் என்ற ஒரு நீதியை நிறைவேற்றுகிற ஒரு நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. ஒரு சாதாரண மனிதன்
அவனால எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதுக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த மோசேயிடம் கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து அதன் மூலமாக வந்த அந்த நீதியை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அதுதான் அவர் சொல்றார், எல்லாவற்றையும் நான் நிறைவேற்ற வந்தேன். ஆனால் அதே சமயம் அவர் நம்ம இந்த அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை அழைக்கும் போது, இந்த ராஜ்யத்துக்குள்ளே முந்தைய இருந்த அந்த சட்டத்திட்டங்களை விட மேலான ஒரு சட்டத்திட்டங்களுக்கு நம்மை அழைக்கிறதை பார்க்க போகிறோம். ஆவியின் பிரமாணம் வசனம் சொல்லுது நம்மை விடுதலை ஆக்குகிறது என்று. The law of the spirit sets us free. அது விசுவாசத்தின் பிரமாணம். விசுவாசத்தினாலே நாம் மலைகளை பெயர்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் நீதியை சுதந்திரத்துக் கொள்கிறோம், சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாசம் என்கிற ஒரு யோசனை மூலமாக, அந்த லாஜிக் மூலமாக நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம். இந்த விசுவாச பிரமாணம், எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச பிரமாணம் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து நிற்கல, அதற்கு புறம்பானதல்ல. ஏனென்றால் மோசே கையில் அந்த நியாயப்பிரமாணம் கொடுப்பதற்கு முன்பாகவே ஆபிரகாமின் வாழ்க்கையிலே இந்த விசுவாச பிரமாணம் என்பது கிரியை செய்தது. நம்ம எல்லாரும் ஆபிரகாமை அந்த விசுவாச பிரமாணத்தை பின்பற்றுகிறவங்க. அப்பயே இருந்துச்சு. அதை வச்சு தான் ஆபிரகாம் வாழ்க்கையை நடத்தினான். ஸோ ஆர் கிறிஸ்டியன்ஸ் அபவ் அண்ட் பியாண்ட் த லா. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்லது அதற்கு மேலானவர்களா? பவுல் சில இடங்களிலே தேவ கிருபையை பற்றி எழுதும்போது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த எழுதிய வசனங்களை நாம் தனியாக எடுத்து படிக்கும்போது நாம் நினைக்கலாம், நான் கிருபையின் கீழே இருக்கிறேன் என்றால் நமக்கு எந்த சட்டத்திட்டமும் இல்லை என்று ஒருவேளை தவறாக நினைக்கலாம். அதனால் சரியா புரிஞ்சு கொள்வோம். ரோமர் 6:14, 15, அதுக்கப்புறம் 19. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ கிருபைக்கு கீழே இருக்கிறதுனால நியாயப்பிரமாணம் சொல்றதெல்லாம் கேட்க வேணாமா? பாவம் செய்யலாமா? கூடாதே அப்படின்னு சொல்லி நீயாக இன்னைக்கு ஒரு நாளில் நீ அக்கிரம்னா இங்கிலீஷ்ல லாலெஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல், சட்டமே இல்லாமல் நடந்த காரியத்துக்கு உன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தது, அடிமையாக ஒப்பு கொடுத்திருந்த, எல்லா விதமான அடிமைத்தனத்திலையும் இருந்த, இப்போ பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள் அப்படின்னு பவுல் கிளியரா சொல்றான். நமக்கு நியாயப்பிரமாணம் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பொறுப்பு இன்னும் இருக்குது. அதற்கு அடிமைகள் கிடையாது, அதற்கு கீழே இல்லை, கிருபைக்கு கீழே இருக்கணும். அது ஒரு வித்தியாசமான காரியம். ஆனாலும் நம்மகிட்ட அந்த எதிர்பார்ப்பு, பாவம் செய்யாமல் இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பு தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எப்படி அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர், கோடிக்கணக்கான பேர். மதத்தின் பலவிதமான சட்டங்களை, மதம் வைத்திருக்கிற சட்டங்களை அல்லது அவர்களுடைய பாரம்பரியமோ அவர்களுடைய சபை வைத்திருக்கிற சட்டங்களை அதற்கு கீழ்ப்படிந்து, ஒருவேளை சில காரியம் பைபிளில் வந்திருக்கலாம், சில காரியம் மனுஷனாக உண்டா இருக்கலாம். ஆனாலும் மதத்தில் அவங்க இருக்கிற மத தலைவர்கள் சொல்லுகிற சட்டங்களை அதை பின்பற்றும் போது அது அவர்களை தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு எலிஜிபிள் ஆக்கும் என்று விசுவாசிக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்தபடி புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் இதை குறித்து போதனைகள் இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பின்னால அப்போஸ்தலர்கள் எழுதிய காரியத்தெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட மதமாகிய சமயம் அல்லது மதம் என்கிற சடங்குகள், சம்பிரதாயங்கள், இவைகள்னாலே ஒருவன் நீதிமானாக முடியாது, அது ஒரு வீணான காரியம் என்று தெளிவாக புதிய ஏற்பாட்டில் போதிக்கப்பட்டிருக்கு. நோ ஒன் இஸ் ஜஸ்டிஃபைட் பை ஒர்க்ஸ். கிரியையினாலே ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. அதற்கு எதிரில் அடுத்த பக்கம் சில பேர் தாங்களாகவே தங்களை தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள்,
அல்லது சாதாரண விசுவாசிகளாக கூட இருக்கலாம். அவர்கள் பல பேர் தாங்கள் யாருக்கும் கீழே, எந்த ஒரு தலைமைத்துவத்துக்கும் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் கீழே இல்லை. நான் ஒரு தனித்துவ கிறிஸ்தவன், இண்டிபெண்டன்ட் கிறிஸ்டியன், தனித்துவ ஊழியக்காரன், இண்டிபெண்டன்ட் மினிஸ்டர். வேதத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மிஷினரியோ மினிஸ்டரோ கிடையாது. தனித்துவ ஊழியம் என்று கிடையாது. யார் இப்படி இருப்பாங்கன்னா, அதாவது அக்கிரமம்னு தமிழ்ல சொல்லுது, லாலெஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழே இல்லாதவர்கள், சட்டத்தையே மதிக்காதவர்கள் தான் அக்கிரமக்காரன் என்று பார்க்க போறோம் தெசலோனிக்கேயர்லேருந்து. அவன்தான் இப்படி பல ஜனங்களை, கிறிஸ்தவர்களை கூட இந்த ஒரு நான் நடக்கிற வழி, யாரை குறித்தும் கவலை இல்லை, மை வே ஆர் ஹைவே, நான் செய்யறது இல்லாட்டி போ, அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்குல பல விசுவாசிகளை கூட ஏமாற்றி வச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்கவங்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அருமையான சகோதரன், ஆண்டவரின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசன வரங்கள், குணமாக்கும் வரங்கள், இதிலெல்லாம் அதிகமாய் எனக்கு முன்பாக ஓடி உழைத்த ஒரு சகோதரன் இந்த நாள் வரைக்கும் தெரியும். 50 வருஷத்துக்கு மேல அவ்வளவு ஆவியில அனலா இருந்தார். நல்ல ஒரு உன்னதமான ஊழியம். அந்த நாட்களிலே அவர் நிச்சயமாய் அகஸ்டின் ஜெபகுமார், பிரதர் ஸ்டான்லி அவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தார். அவருடைய அந்த ஓட்டத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னத அழைப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆட்டிடியூட், நான் தனியாள், தனித்தாள் ஊழியம், யார் கண்ட்ரோல் கையிலையும் வர மாட்டேன், யாரும் எனக்கு எதுவும் சொல்லக்கூடாது, எனக்கு பணம் கொடுங்க, உதவி செய்யுங்க, பட் ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடாது, யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், அப்படி ஒரு மனப்பாங்கு இருந்ததுனால இந்த சகோதரன் தனக்கு இருந்த உன்னத அழைப்பை நிறைவேற்றவே முடியாமல் போயிடுச்சு. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, சட்ட திட்டங்களுக்குள்ள தான் நம்மை அழைக்கிறார். அது ராஜ்யத்தின் சட்டத்திட்டம், பழைய ஏற்பாட்டின் சட்டத்திட்டம் அல்ல, தேவ ராஜ்யத்தின் சட்டத்திட்டம். இந்த சகோதரன் அதையெல்லாம் அப்படி தானாக அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாரே, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் என்பதை பிரச்சனையாக பார்க்காமல், மற்ற எல்லா விசுவாசிகளும் அவருக்கு பிரச்சனை அல்லது எதிரிகள் என்று பார்க்கிறார். அதனால தேவனுடைய ராஜ்யத்துல அங்க பலனே இல்லை. கோவிட் நாட்கள் வந்ததிலிருந்து நான் பல கிறிஸ்தவ சபைகளிலே உலகமளாவும் கோவிட் நாட்கள்லேருந்து ஜூம்ல எல்லாம் சர்வீஸ் வச்சதுனால, அதெல்லாம் பண்ணதுனால பல கிறிஸ்தவர்கள் வீட்டிலேயே இருந்து வெறுமன ஆன்லைன் மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்க பழகிவிட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு மற்ற விசுவாசிகளோடு ஒரு ஐக்கியம் இல்லை. மற்ற விசுவாசிகளுக்கு அவர்கள் எந்த விதத்திலும் ஊழியம் செய்வதில்லை. எந்த விதத்திலும் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அப்படின்னா யாருக்கும் கணக்கு சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன், சர்வீஸ் பார்க்கலன்னா ஆன்லைனில் இங்கே வந்த ஒரு சபையில் பண்ணுறாங்க, அவங்க உங்களை கேட்க மாட்டாங்க. இவைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மிகவும் எதிரானது. ஆனாலும் கூட அப்படி அக்கிரமக்காரன், சட்டமே இல்லாமல் சட்டத்தை மீறுகிற அந்த சத்துருவினாலே தாங்கள் இப்படிப்பட்ட தவறான பாதையிலே நடத்தப்படுகிறோம் என்பதை கூட இந்த கடைசி நாட்களில் இப்படி பல கிறிஸ்தவர்கள் உணர்வதில்லை. அமெரிக்காலையும் சரி, மற்ற இடங்கள்லையும் இந்த மெகா சர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, 50,000 100,000 வர்ற சபைகள் எல்லாம் இன்னைக்கு அந்த பெரிய கட்டிட்டாங்க, அவங்க பெரிய சபைகளை கட்டிட்டாங்க. இந்த கோவிட் நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே அந்த சபைகளில் அந்த சேர் பக்கம்லாம் செயின் போட்டாங்க, ஆளுங்க வரதில்லை. இந்த மாதிரி ஒரு எந்த விதமான கட்டுப்பாடுக்குள்ளும் வராமல் அப்படி இருக்கிறதுக்காக. ஹூ இஸ் த லாலெஸ் ஒன்? இப்படி இந்த சட்டத்திட்டமே இல்லாதவன் யார்? 2 தெசலோனிக்கர் எல்லாரும் எடுத்துக்குவோம். அவனை தேவ வசனம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கலாம். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 7 - 12 வரைக்கும். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கடைசி நாட்களிலே இந்த அக்கிரமம் என்ற வார்த்தை லாலெஸ்னஸ், இங்கிலீஷ்ல லாலெஸ் ஒன், எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கும் இல்லாத ஒரு கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூட்,
அதுதான் அக்கிரமம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு தமிழ்ல. அது இப்பொழுதே கிரியை செய்கிறது, இந்த கடைசி நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை முழுதுமாய் இறங்காதபடி தடை செய்கிறது சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் அவருடைய பரிசுத்த ஆவியும் உலகத்தில் இருக்கும்போது அது முழுதுமாய் நீக்கப்படுவதில்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம், அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது இந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவன் அந்தி கிறிஸ்து என்று நம்ம கற்றுக்கொள்ளலாம். அவன்தான் அந்தி கிறிஸ்து தான் சட்டதிட்டங்களுக்கு எந்த சட்டதிட்டங்களும் இல்லை என்று சொல்லுகிறவன். அவன் எதை வேணா செய்வான். இப்படிப்பட்ட லாலஸ் ஒன், சட்டதிட்டம் இல்லாத ஒரு அக்கிரமக்காரன் தான் நாம் நம்முடைய சொந்த தராதரங்களோடு சொந்த சட்டங்களோடு வாழும்படியாக நம்மை தூண்டுகிறவன் இவன் தான். பாருங்க, உலகத்துல நான் நிச்சயமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆளுங்க கூட பேசும்போது, எத்தனை பேர் ஐயோ நான் பாவியாகி விட்டேன் எல்லாம் அப்படி இருக்கிறது இல்லை. ஜனங்க எப்படி இருந்தாலும், பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எந்த விதமான கீழ்த்தரமான ஒரு வேலை செஞ்சுக்கிட்டாலும் நிறைய பேர் உலகத்துல பெரும்பான்மையோர் ஓகே நம்ம இருக்கிறது ஓகே. ஏன் அவங்க எப்படி அவங்க வாழ்க்கையை நடத்தலாம் என்பதை அவர்களே ஒரு சட்டத்தை வைத்து, இந்த தராதரத்தை வைத்து நிர்ணயித்து விட்டார்கள். They have set a standard for themselves and they are okay. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட தாங்கள் தங்களை பற்றி நினைப்பதை வைத்து தங்களை அளந்து கொள்ளுகிறவர்களை பற்றி ஒரு அருமையான உவமானம் சொன்னார். லூக்கா 18. நீங்க வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஆவியானவர் உங்க கண்களை திறப்பார். லூக்கா 18 9-12 வரைக்கும். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். இவனுடைய காரியம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவன் தான் எப்படிப்பட்ட நீதிமான் என்பதை தான் செய்கிற சில காரியங்களை வைத்தும், தான் சில பேரோடு ஒப்பிட்டு அவர்களை விட இப்படி இருக்கிறேன் என்பதை வைத்தும் தான் நீதிமான் என்று தானாக நம்பிவிட்டான். தான் நம்புவது மாத்திரமல்ல, மற்றவர்கள் அற்பம் என்றும் நினைச்சிட்டான். Do you set your own laws of life? உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நீயாக சில காரியங்களை இப்படித்தான் என்று தீர்மானித்திருக்கிறாயா? பல பேர்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை, என்னுடைய வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது பல பேருடைய வாழ்க்கையின் தராதரம். That's it. I don't do harm or I don't mean harm to anybody else. I mind my own business. இது ஒரு ரிலிஜன். இப்படி சில பேர் இருக்காங்க, பரலோகத்துக்கு போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்கலாம், நான் ரொம்ப சின்சியரான ஆளு, நேர்மையான ஆளு, எப்பொழுதும் நான் கடின வேலை செய்கிறேன், என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்கிறேன். இது சில பேருக்கு அவங்க வாழ்க்கையை வைத்திருக்கிற நீதியின் தராதரம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன செய்யறானோ அதை அவனுக்கு திருப்பி கொடுத்துருவேன். திருப்பி என்னை அநியாயமா செஞ்சாங்கன்னா அவங்கள இல்லாட்டி மற்றவங்கள நான் அநியாயம் பண்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு. நான் ரொம்ப கடினமான பின்னணியிலேருந்து வர்றேன், அதனால என்ன செய்ய முடியுதோ செஞ்சு நான் மேலே முன்னேறணும், நீ யாரு கேள்வி கேட்க. அதனால கொடூரமான இந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க பாருங்க, ரவுடிங்க, அவங்களாலும் சரி, லஞ்சத்திலேயே மூழ்கி இருக்கிற அஃபீஷியல்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சில அவங்களுடைய சொந்த ஸ்டாண்டர்டை வச்சு அவங்க தங்களை நியாயப்படுத்தி கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளே பல பேர், இங்கே இருக்கிற நம்மள பல பேர், ஒருவேளை எல்லாரும் கூட இருக்கலாம், நம்மை குறித்து நமக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் என்னன்னா, நாம் வேறு யாராவதோடு நம்மை ஒப்பிட்டு, அது யாரை எப்போ பிடிப்போம் தெரியுமா? நம்மளோட யாரு கீழே இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ, மோசமாக இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ, அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம நியாயப்படுத்தி கொள்ளுகிறோம். அந்த ஃபாரிசி சொன்னால லூக்கா 18:10, அவங்கள போல நான் இல்லை, ஐம் ஓகே, தேவனே நான் இவர்களைப் போல இல்லாதனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆமென். ஆனால் உண்மையிலேயே பேர் இங்கிலீஷில் மாரல் ரிலேட்டிவிசம்னு சொல்லுவாங்க. மற்றவர்களை ஒப்பிட்டு நம்முடைய நீதியை சரி கட்டி கொள்வது, ஒப்பிடுகிற நீதி. இது இப்படி பண்ணும்போதே நம்ம சுற்றியில் இருக்கிறதுலே ரொம்ப மோசமாக இருக்கிறவனை தான் கீழே அதை ஒரு லோ லெவலில் வச்சுருவோம். இவன் விபச்சாரம் பண்ணுறான், தண்ணி அடிக்கிறான், ட்ரக்கு போடுறான், வீட்டில் ஒன்றும் உதவி செய்கிறது இல்லை, வேலை செய்யாமல் உட்காந்துருக்கான், இப்படிலாம் ஆளுங்களை பார்த்து இதுதான் நம்ம ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, இதுக்கு கீழே நான் இல்லை,
ஐம் ஓகே. ஆனால் வேதம் சொல்லுகிறது இந்த கீழே இருக்கிறத ரொம்ப லோவா இருக்கிறத நீ பார்க்க சொல்லலை. உன்னதத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நமக்காக வைத்து போன அந்த முன்மாதிரியை, அது மிகவும் அருமையான ஸ்டாண்டர்ட். அதுக்கு பேர் ரூஃப்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் அண்ட் ரூஃப். மேலே அந்த லெவலில் வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு ஸ்டாண்டர்டாக வைத்து நாம் அதற்கு நேராக போக வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இந்த கீழே இருக்கிறவனுக்கு மேலே இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் நம்மை இந்த புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் நம்மை தூக்கி எடுத்து விட்டார். அந்த குப்பையை திருப்பி பார்க்க தேவையில்லை. உன்னதங்களே நம்ம உட்கார வைத்திருக்கிறார். அந்த உன்னத நிலைமைக்கு நம்ம பார்க்க வேதம் நம்மை சொல்லிக் கொடுக்குது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் கிருபையினாலே பிழைத்தாலும் நம்மிடத்துல எதிர்பார்ப்புகள் தேவன் வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்க பல பேர் தங்களுடைய சொந்த சட்டதிட்டங்களுக்கு நேராக வாழ்க்கை நடத்த விரும்புகிறார்கள். அது செய்யவும் செய்கிறாங்க. அது உண்மையிலேயே சாத்தான் ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் நீயும் தேவனை போல இருக்கலாம் என்று அந்த ஒரு பொய்யை சொன்னான் பாருங்க, ஏவாளுக்கும் அதுக்கப்புறம் ஆதாமுக்கும். அதே அதே குசுப்பு இன்னைக்கு நம்ம எல்லார் காதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பல பேர் நம்புறாங்க. அது மிகவும் மிகவும் ஒரு மோசமான ஒரு வஞ்சகம். எப்படி ஒரு விதத்தில் சாத்தான் சகோதரர்களை குற்றம் சாட்டுகிறானோ, எப்போ பார்த்தாலும் குற்றத்தின் கீழும் காண்டம்னேஷன் கீழும் இருக்கிறதுக்கு சில பேரை அவன் தலையில் தட்டிக்கிட்டே இருக்கானோ, சில பேரை நீ நடக்கிறது உன்னுடைய நிலைமைப்படி நட, அது ஓகே அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். ரெண்டு பக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலை செய்யவே வந்தார், உண்மை. ஆனால் அதற்கு அர்த்தம் நம்ம விடுதலை பெற்ற பிறகு நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் என்பதற்காக இல்லை. நீங்க ஒரு ஜெயிலில் இருக்கீங்க, உங்களை ஜெயிலிருந்து விடுதலை செய்யும் போது நீங்க விடுவிக்கப்பட்டீங்க. அப்படின்னா வெளியே வந்துட்டு ஜெயிலிருந்து சிறையிலேருந்து வெளியே வந்துட்டு நீங்க என்ன வேணா செய்யலாம், குற்றங்கள் செய்யலாம், கொலை செய்யலாம், திருடலாம் அப்படின்னு இல்லை. அதான் சுதந்திரம் இல்லை. இந்த சுதந்திரம் என்னன்னா, அந்த வெளியே வந்த அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை நீங்க கடைபிடிக்க உங்களுக்கு இன்னைக்கு சுதந்திரம் இருக்குது. அப்படி செய்யலைன்னா, வெளியே வந்த பிறகு நான் நாட்டின் சட்டத்திட்டங்களை கீழ்ப்படியலைன்னா, எங்கேருந்து வந்தீங்களோ திரும்ப அங்கே போயிடுவீங்க. இன்னொரு ஜெயில் டேம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஆக்சுவலாக உண்மையிலேயே உலகத்தில் நடக்கிறது. பல பேர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க பல பேர் திரும்ப திரும்ப போவாங்க. ஏன்னா வெளியே வந்துட்டு அவங்களுக்கு திரும்ப அந்த பழக்கத்தில் போகும்போது, திரும்ப அந்த குடியிலையோ வெறியிலையோ கொலையிலையோ கொள்ளையிலையோ போகும்போது திரும்ப போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விடுதலைக்காக இயேசு நம்மை விடுவிக்கவில்லை. ஆமென். நம்மை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைத்திருக்கிறார். ராஜ்யத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படியாக. நாம் மனதாக கீழ்ப்படியணும், ஆனாலும் கீழ்ப்படியணும். அதனால ஒரு கிறிஸ்தவனாகிய நீங்களும் நானும் நல்லா கவனிச்சுங்க. இது உண்மையிலேயே நம்ம கிறிஸ்தவர்களாகிய எனக்கு என்ன தெரியுமா தகுதி? நம்முடைய சொந்த புத்தியையும் நம்முடைய சுய சித்தத்தையும் எது தப்பு எது சரி என்பதை குறித்து நம்ம சொந்த மூளை சொல்லுவதும் நம்ம சொந்த வெறுப்புகள் சொல்லுவதையும் நாம் நம்பாமல் இருப்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு பொறுத்த காரியம். It is wholly appropriate for a Christian not to trust his own mind and will about what is right and wrong. அதற்கு மாறாக நமக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து நம்முடைய இதயத்தையும் நம்முடைய சிந்தனையும் தவறான சிந்தனைகள், தவறான மனப்பாங்கு, தவறான வார்த்தைகள், இவைகள் தேவனுடைய சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள், அவருடைய ராஜ்யத்தின் சட்டங்களுக்கு விரோதமான நினைவுகள் எனக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறதா என்று பரிசுத்த ஆவியானவரை ஆராயும்படியாக தொடர்ந்து கேட்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு செமையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதே நீதிமொழிகள் 2வது வசனம் சொல்லுது, நேர்மையான வழியிலே செல்லுகிறவர்கள் யெகோவாவுக்கு பயந்து நடக்கிறார்கள், அவரை அசட்டை பண்ணுகிறவர்கள் தங்கள் வழிகளிலே மாறுபாடு உள்ளவர்கள். அப்படின்னா நமக்கு இருக்கிற தேவனை பின்பற்றி அவருடைய சட்டங்களை, அவர் நமக்கு நியமித்திருக்கிறதை, அவர் எதிர்பார்க்கிறதை நம்ம பின்பற்றும் போது நம்ம நேர் வழியில நடக்கிறோம். அதை அவரை புறக்கணிச்சிட்டா, நேற்று நான் பொய் சொன்னா இட்ஸ் ஓகே, இன்னைக்கு என்கிட்ட ஒருத்தன் பொய் சொன்னான்னா அது சரி கிடையாது. இப்படி மாறுபாடுள்ள வழிகளுக்குள்ளே வந்துடுவோம், நம்மளோட சுய சிந்தனையிலேயே ஓடிக்கொண்டிருந்தா. ஆனால் நம்ம பல பேர் அப்படி தான் இருக்கோம் சகோதரனே. அதுக்கு தான் இந்த ஒரு அருமையான 2 வசனங்களை நாம் அதிகமாய் ஜெபமாக ஒவ்வொரு நாளும் அடிக்கடி நினைப்பது ரொம்ப நல்லது. சங்கீதம் 139
23, 24. தேவனே 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 என்னை ஆழ்ந்த இருதயத்தை அறிந்து என்னை என்னை சோதித்து 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 என்னை ரட்சித்துக்கொள்ளும். வேதனையின் நித்திய வழியிலே நடத்தும். ஆமென். நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். ஸோ இப்படிப்பட்ட சட்டங்களை கொடுப்பவர் யார்? ஹூ இஸ் த லா கிவர்? இந்த சட்ட திட்டங்களை வைப்பது யார்? நான் என் வாழ்க்கை எப்படி நடக்கணும், நான் சட்டத்தை வைக்க முடியாது. இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் ராஜாதி ராஜாவாகிய தேவன். அவர் தன்னுடைய சட்டத்தினாலே இந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மோசைக்கு கொடுக்கப்பட்ட, தேவன் கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை முழுமையாக அதனுடைய எல்லா நோக்கத்தையும் முழுமையுமாக கீழ்ப்படிந்து நிறைவேற்ற வந்தார். அதில் இருக்கிற சடங்காச்சாரமாக மேம்போக்காக இருந்த காரியத்தை இல்லை, அதற்கு உள்ளார்ந்த அர்த்தத்திற்கும் கீழ்ப்படிய வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 5 மோசேக்கு தேவன் கொடுத்த அந்த சட்டங்களுடைய உண்மையான ஆழமான கருத்துக்கள் என்ன என்பதை இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தரப்போகிறார். எப்பொழுதுமே இந்த லா கிவர் இஸ் காட். தேவன் தான் சட்டங்களை கொடுக்கிறது. பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நல்ல பக்திமான்களாக கூட இருக்கலாம். அவங்க தேவனுடைய சட்டத்தின் படி நாங்களே சில சட்டங்களை சம்பிரதாயங்களை உருவாக்குறோம் சொல்லி பரிசேயர் கூட அப்படி வச்சுருந்தாங்க. எப்படி கடுகு வெந்தயத்தெல்லாம் பண்ணணும், எத்தனை தடவை உபவாசம் செய்யணும், இப்படிலாம் நிறைய ரூல் வச்சுருந்தாங்க. அவங்களா 600 700 ரூல் ஆட் பண்ணிட்டாங்களாம் மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் மேலே. ஆனால் அதனுடைய சாராம்சத்தை, அதற்கு பின்னால் இருக்கிற ஆவியை விட்டுட்டாங்க. இங்கே மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக சொல்றாரு, யார் இந்த லா கிவர், யார் இந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கிறது? அவர்தான், அந்த தேவன் தான் அந்த சட்டங்களுக்கு, அந்த நியாயப்பிரமாணத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தேவன் தான் விளக்கி தர முடியும். மோசே கூட கிடையாது. மோசே ஒருவேளை தேவனால் உபயோகப்பட்டு கொடுத்திருக்கலாம். ஆனால் அங்க தேவன் தான் தன்னுடைய சிந்தையை, தன்னுடைய விருப்பத்தை மோசே மூலமாக பேசினார். இந்த 10 கட்டளைகளை பார்த்தீங்கன்னா மோசே எழுதல, அவர் தன்னுடைய தேவனே தன்னுடைய விரல்ல எழுதினான் இருக்கு. அதற்கு பிறகு சொன்ன எல்லா காரியமும் ஆண்டவர் டிக்டேட் பண்ணார் மோசேக்கு. மோசே அதை சொன்னான், அவ்வளவுதான். அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த அந்த பரிசேயர் அல்ல, அந்த வேத பாரகர் அல்ல, அவர்கள் இந்த சட்ட திட்டங்களை கொடுக்கவில்லை. ரொம்ப 2 அழகான வசனங்களை வாசிக்கிறேன். ஏசாயா 33:22 ஒரு அருமையான வசனம் இருக்கு. For the Lord is our judge, the Lord is our lawgiver, the Lord is our king, he will save us. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். ரொம்ப தெளிவா இருக்குது. இந்த யாக்கோபு 4:12 கூட இதை திருப்பி சொல்றார், நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவனை குற்றப்படுத்துகிறதுக்கு நீ யார்? There is only one lawgiver and judge, he who is able to save and to destroy. Hallelujah. அதனால இந்த மத்தேயு 5 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் எதிர்பார்ப்புகள் மிகவும் அதிகம் என்பதை குறித்து சொல்லும்போது இயேசு யார் என்று நமக்கு தெரியுது. ஏன்னா இயேசு தேவனுக்கு நிகரானவராக இருக்கிறதுனால தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை விஸ்தாரமாக சொல்லி கொடுக்கிறார். அவர் இயேசு எப்படிப்பட்ட தரத்தை எதிர்பார்க்கிறார், எப்படி வாழ்க்கை நடத்தினார் நம்ம பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். கிறிஸ்து இல்லாமல் இந்த தராதரத்திற்கு நம்ம யாரும் வர முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்வோம். இந்த மத்தேயு 5 இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற அந்த சட்டதிட்டங்களை, இந்த தேவன் சொல்லிக் கொடுக்கிற அந்த நியாய பிரமாணத்தினால வருகிற நீதியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைய முடியும். அதை நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்த அந்த வேலையை, அந்த கிரியையை முழுசுமாய் நம்பும் போது தான் நுழைய முடியும். ஆமென். ஆனாலும் விசுவாசத்தினால் நம்ம நீதிமானாலும் கூட நாம் அவரோடு, கிறிஸ்துவோடு பங்காளிகளாக, பங்குதாரராக, அவர் கிருபையாய் இந்த உலகத்தில் செய்கிற காரியம், நமக்குள்ளே செய்கிற காரியத்தில் நம்ம பங்காளிகளாக மாற வேண்டும். we must be partners. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வல்லமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு ஆவிக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோடு நாம் இணைந்து பார்ட்னராக இருக்க வேண்டும். அதுதான் அப்பதான் அவர் எதிர்பார்க்கிற அந்த சட்ட திட்டங்களை நாம் நிறைவேற்ற முடியும். பிதாவாகிய தேவன் தன்னுடைய சித்தத்தை
குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, அதாவது மாம்சத்தில் வார்த்தையாக வந்தவருக்கு தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 5 கிருபையின் பிரமாணத்தை அழகாக விளக்கி காட்டுகிறார். இந்த கிருபையின் பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டில் இருந்த நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானதல்ல. ஆக்சுவலா அதை முழுமையாய் தேவன், பிதாவாகிய தேவன் 10 கட்டளைகளிலும் மற்ற நியாயப்பிரமாணங்களிலும் கொடுத்த அந்த அந்த சட்ட திட்டங்களுடைய முழுமையை இந்த இயேசு கிறிஸ்து இங்கே விவரிக்கிறத பார்க்கலாம். இதை தான் இந்த முதல் பிரசங்கம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த முதல் பிரசங்கமாய் அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து செய்ய வந்திருக்கிறார். நான் நியாயப்பிரமாணத்தை அளிக்க வரல, ஆனால் நியாயப்பிரமாணத்துக்கு மூலமாய் பிதா எதிர்பார்க்கிறது என்ன என்பதை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். அதற்கு தான் நீங்கள் கீழ்ப்படியணும். என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயம் என்னன்னா, என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம், வேதத்துல இருக்கிற பகுதிகளில் இந்த பகுதி, இந்த மத்தேயு 5, 6, 7 இருக்கு, இவைகள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற தேவனுடைய சட்ட திட்டங்களை முழுமையாய் பூரணமாய் விளக்கி காட்டுகிறது என்று நான் நம்புகிறேன். நம்ம வேதத்தில் இருக்கிற பல எல்லா கட்டளைகளையும் இந்த ஒரு லென்ஸ் மூலமாக ஆண்டவர் இந்த மத்தேயு 5, 6, 7 சொல்லிக் கொடுக்கறது மூலமாக நாம் பார்த்தால் அதிகமாக சரியாக புரிந்து கொள்வோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் நியாயப்பிரமாணிகராக இருக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொல்றார், இங்க நம்ம அதை பின்பற்றணும், அதை மற்றவர்களுக்கும் இந்த ராஜ்யத்தின் சட்டங்களை போதிக்கணும்னு சொல்றார். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். ஃபுல் ஒபீடியன்ஸ் அண்ட் டீச், ரெண்டுமே இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். மாய்மாலம் கிடையாது. இதை நம்ம கொஞ்சம் குறைச்சலாம் செய்ய முடியாது. அதான் பார்த்தோம் இல்லையா? இது ஒரு சிறு உறுப்பை கூட குறைக்க முடியாது. அதில் எந்த காம்ப்ரமைஸும் ஒத்து போகிறதும் கிடையாது. ஆமாம்மா, அது அந்த காலத்தில் நடந்திருக்கும். இப்போ விபச்சாரம் செய்யாதனா இப்போல்லாம் நடக்குமா? இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் இதை மொபைலை பார்த்தாலே அசுத்தம்லாம் வருது, இதெல்லாம் ஓகே அப்படின்னு. அப்படி இல்லை. அவர் சொல்கிறார், எதையுமே நீங்கள் குறைக்க முடியாது. டோன்ட் இக்னோர் எனி பார்ட் ஆஃப் த லா. அந்த தேவராஜ்யத்தின் சட்டத்தில் எந்த உறுப்பையும் நீ மறந்துடாத. அதை நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அதை மற்றவங்களுக்கு போதிக்காமல் இருந்து விடாது. இது ஒரு பக்கம். அதே சமயம் எல்லா நியாயப்பிரமாணத்தின் எல்லா பகுதிகளையும் நீ பூரணமாய் கீழ்ப்படிந்து அதற்கப்புறம் நீ அதையும் போதிக்கவும் செய்யணும். இதுவும் உண்டு. இக்னோர் பண்ணாத, கீழ்ப்படிந்து போதிக்கவும் செய். விட்டுறாத, கண்டுக்காம சிலதெல்லாம் விட்டுறாத அப்படியும் கிடையாது. ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சிலுவைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய போதனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சிலுவையின் நிமித்தமாய் நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் உம்மாலே நாங்கள் கீழ்ப்படிந்து இதை மற்றவர்களுக்கும் போதிக்க முடியும். அதனால்தான் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்துக்கு வாசலாக நீங்க இருக்கீங்க, வழியாகவும் நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தேவனுக்கு இருக்கிற இருதயத்தையும் அதற்கு பின்னால எல்லா கட்டளைகளுக்கும் பின்னால் இருக்கிற நோக்கங்களையும் ரொம்ப தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போதே சொல்லித் தருகிறார். ஆமென். அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் இந்த முதல் காரியத்துக்கு வருவோம். இங்க இந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் இந்த தேவனுடைய சட்டம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது எப்படி சந்திக்கப்படுறது மாத்திரம் சொல்ல, நம்ம இதை குறித்த சிந்தனைகளும் மாறணும்னு சொல்றார். இன்னைக்கு உலகத்துல விபச்சாரம்னா ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது, அதுதான் விபச்சாரம் சொல்றாங்க. உங்க மனசுல விபச்சாரம்னா ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பு, இதுல இருந்தெல்லாம் மனம் திரும்பு, இந்த ஐடியா மாத்திட்டு நான் சொல்ற ஐடியாவை நீ பின்பற்று. உலகத்துல கொலை அப்படின்னா ஒரு சட்ட திட்டம் இருக்குது, போலீஸ் அது இதெல்லாம். உங்க வீட்டுல ஒரு ஐடியா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய எதிர்பார்ப்பு வேற, என்னுடைய ஸ்டாண்டர்ட் வேற, நீ இதற்கு மனம் திரும்பு, உன்னுடைய ஐடியா மாறணும். ஆமென். கொலை என்பதும் கோபத்தோடும் கசப்போடும் மன்னிக்காததோடும் கொலையும் ஒன்றுதான் என்று நான் சொல்லுகிறேன். நீ அதற்கு கீழ்ப்படியணும்னா நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பை, தேவனுடைய சட்டத்தை புரிந்து கொண்டு என்னுடைய இருதயத்துல ஒரு புது வெளிச்சம் வரணும். ஆமென். மத்தேயு 5, 21-26 வரைக்கும். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நாகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்திடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இங்க ஒரு காரியம் சொல்றாரு, நான் இப்ப கேட்க போறேன். அவர் சொல்றாரு, நீ உன்னுடைய சகோதரியோட அவனுக்கு விரோதமாக மனசை வச்சுக்கிட்டு இருந்தானா, யாரா இருந்தாலும், எவ்ரி ஒன், யாரா இருந்தாலும், இதுல எந்த விதிவிலக்கும் கிடையாது, எந்த பாரபட்சமும் கிடையாது. எந்த காரணமா இருந்தாலும், அது நியாயமான காரணம் இல்லையா, அதெல்லாம் இல்லை. நம்ம சொல்லலாம் எனக்குள்ள கோபம் என்பது இருக்குன்னு. ஆனால் கோபம் எல்லாருக்கும் வரலாம். ஆனால் அந்த கோபத்திலே இருக்கிறது, நிலை நிற்பது, அதற்கு என்னுடைய சித்தமும் என்னுடைய தீர்மானமும் வேணும். டக்குன்னு கோபம் வந்துடலாம். அவங்க ஒரு ஆள் மூஞ்சியில் அழைச்சாங்கன்னா ஒருவேளை எரிச்சல் வரும். ஆவிக்குரிய சமாதானத்தை கெடுத்துருது. எனக்குள்ள இருக்கிற சிந்தனையில் இருக்கிற சுகத்தை எடுத்துருது. பிசிக்கல் ஹெல்த் இதை கூட பாதிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய சுகத்தை நிச்சயமாய் பாதிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இது அவருடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ உன்னை குற்றவாளி என்று சொல்லுவேன். ஆமென். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் ஒரு காரியம் சொல்றேன். நீங்க எல்லாரும் கூட வருகிற வாரத்துல கொஞ்ச நேரம் முழங்கால இருந்து 10 கட்டளைகள் கொஞ்சம் வாசிங்க. யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல 1லேருந்து 17 வரைக்கும் இருக்கு. அங்க அதை வாசிக்கும் போது, முழங்கால இருந்து வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட இதை நீங்க விளக்கி ஒவ்வொரு கட்டளையை குறித்து எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. இதை இந்த கிருபையின் நாட்கள்ல எப்படி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொன்னதுபடி கொலை செய்யாதே என்பதற்கு ஆண்டவர் ஆல்ரெடி ஒரு ஐடியா கொடுத்துட்டார் நமக்கு. தேவராஜ்யம், பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்குதுன்றது அந்த சின்ன கட்டளையை மேம்போக்காக எடுக்கிறது இல்லை. இட் இஸ் பியாண்ட் வாட் த லா ஆஃப் த லேண்ட் கால்ஸ் அஸ் மர்டர். இந்த உலகத்தின் சட்ட திட்டங்கள் கொலை என்று சொல்வதற்கு மேலான ஒரு காரியம். உங்க பரலோக பிதா உங்க இருதயத்துல எதை பார்க்கிறார் கொலை என்று, இதை குறித்து இருக்கு.